ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேசில் ஜோசப் சார் நடிச்சு கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேரு மரணமாஸ். அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் நேற்றுக்கு வந்திருக்கு. நான் இன்னைக்கு தான் ரியாக்ட் பண்றேன். இது எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியல. இந்த மனுஷன் வேற லெவல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இடையில இந்த என்ன பிராவின் கோடு ஷாப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் சூஷ்மா தர்ஷினின்னு நினைக்கிறேன். எஸ், சூக்ஷம தர்ஷினியா ஏதோ ஒரு பேரு தெரியல. அந்த ஒரு படம் வந்துச்சு. செம்ம த்ரில்லர். நஸ்ரியா மேம் நடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு இடையில, பொன்மான். எஸ், அந்த படமும் வந்துச்சு. அந்த படமும் சூப்பர் ஹிட்டு. அண்ட் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது தியேட்டரில் விட ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பர் ஹிட்டு. ஸோ இப்போ அவரோட அடுத்த ஒரு கோட்டா இது வந்து மரணமாஸ். இது வந்து பேசில் ஜோசப், அதுக்கப்புறம் ராஜேஷ் மாதவன், டொவினோ தாமஸ் சார் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாப்ல. வேற யார் இருக்காங்க? சிஜு, சன்னி, புலியானம், பவுலோஸ். ஓகே, வேண்டாம். டைரக்டர் வந்து சிவபிரசாத். ஓகே, ஸ்டோரி வந்து சிஜு சன்னி தான் எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் வந்து 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஜேகே. ட்ரைலர் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3, 2, 1 go. തലയിൽ ടോം ചുറ്റുക കൊണ്ട് ശേഷം മനുഷ്യ മനസാക്ഷിയെ ഞെട്ടിക്കുന്ന തരത്തിൽ സീരിയൽ കൊലപാതകങ്ങൾ കേരളത്തിൽ റിപ്പോർട്ട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ഓക്കേ, ഗെറ്റപ്പ് സൂപ്പർ ഗെറ്റപ്പ്. സമർത്ഥനായ അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥൻ അജയ് രാമേന്ദ്രൻ ഈ കേസ് ഏറ്റെടുത്ത് അന്വേഷണം ആരംഭിച്ചു. ഓ, ஆங்க்ரி யங் ஸ்டார். ஓகே, தளபதியோட ஸ்டில் நாட்டி சூப்பர் ஸ்டார். ஓகே, പണ്ട് കുട്ടികളുടെ ഭാവിക്ക് വേണ്ടി നമ്മുടെ സ്കൂളിന് തീയിടാൻ പറഞ്ഞവളാണ് ഞാൻ. പക്ഷെ സ്റ്റാഫ് റൂം മാത്രമേ കത്തിച്ചു. വിജയ് സാറോட സ്റ്റിൽ അല്ലേ? തുപ്പാക്കി. ഡിസംബർ 16-ാം തീയതി എന്റെ കല്യാണം. ഏതെങ്കിലും ഒരു നാറ് ഈ കല്യാണം മുടക്കാൻ നോക്കിയാൽ ജിക്കു നിന്റെ ഒക്കെ നെഞ്ചത്തൂടെ ബസ്. ഓക്കേ, ബസ് ഡ്രൈവർ. സീരിയൽ കില്ലറെ ജീവനോടെയോ അല്ലാതെയോ പിടിച്ചു നൽകുന്നവർക്ക് 10 ലക്ഷം രൂപ പാരിതോഷികം പ്രഖ്യാപിച്ചു. ഓക്കേ, കൊലച്ചിരിയുടെ ഓളങ്ങളിൽ ചോര കൊണ്ട് കവിത രചിച്ചു. ഓ, ഇവർதான் அந்த സീരിയൽ കില്ലറാ. ഒരു തേങ്ങലിന്റെ അക്കത്ത് ചുറ്റിക കൊണ്ട് അടിക്കാം. ബട്ട് കോമഡി ആക്ടർ ആച്ചേ. ഓക്കേ, ചതായി ഞാൻ കൊന്നതായി നീയും കണക്കാക്കുക. മുയൽക്കറി. മരണത്തിൻ തോണി തൊഴിയാം. പുനർജന്മങ്ങളിൽ സൂപ്പർ സ്റ്റാർ. ഓ, കലാച്ചിരിക്കാங்க. ദൂരെ നിന്നും ഞാൻ വെടിവെച്ചിടും. ഓക്കേ, നീ എവിടെ ഇരുന്നു? അവിടെ കൊടും വയലൻസ് നടക്കാൻ പോ. അത് കണ്ട നീ പേടിക്കും. മാർക്കോ കലാച്ചിരിക്കാണ്. ഓക്കേ, ஐயோ. ഓ, മരണമാസ്. ശിവപ്രസാദ്. പെണ്ണെ നീ തീയാകുന്നു. തീ പൊള്ളിപ്പോയി. April 10th. இன்னைக்கு டேட் என்ன? 2, 3. ஓகே, நைஸ். செம்ம ட்ரெண்டிங், செம்ம சூப்பர் ட்ரைலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் வந்து ரொம்பவே என்னது ஜாலியாக ஃபன் சைடாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பட் அவர் வந்து நல்ல காமெடி ஆக்டர். எப்படி சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. படம் வந்துச்சு அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பேசில் ஜோசப் சொல்லவே வேணாம், மனுஷன் தாறுமாறாக நடிச்சிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் பெருசா கெட்டப்ல எதுவும் சேஞ்ச் பண்ணல, பண்ணாம தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த படத்துல ஒரு சின்ன குட்டியான கெட்டப் சேஞ்ச். சூக்ஷ்ம தர்ஷினிலும் அதுல மேனரிசமா தான் சேஞ்ச் இருக்கும். இது வந்து கெட்டப்ல லைட்டா சேஞ்ச். ஸோ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரைலரா இருக்கு. ஏப்ரல் 10 வேற ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆயிருக்கா? பசூக்கா, மலையாளம், மம்முட்டி சார் பசூக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட படமும் வர போகுதுன்னு தோணுது. ஏப்ரல் 10 தானே? எஸ், அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். வேற என்ன? ஓகே, எனக்கு இந்த ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தது அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.